அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். தேவநாமம் மைப்படட்டும். கர்த்தர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் எங்களுடைய ஆயுசு நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு வாசித்து கொடுத்த கிருபைக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். அன்பு நேயர்களே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சிக்கு நேராக உங்களை அழைப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த வேதத்தை வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எப்பொழுதுமே இந்த கரங்களில் செல்லிருக்கும். நம்ம கரங்களில் வேதம் எப்பொழுதும் இராது. நீங்கள் இது ரொம்ப வசதி. நீங்கள் எத்தனை முறை இதை போட்டு கேட்பீர்களோ அத்தனை முறை உங்களுக்கு இந்த வேதத்தை வாசித்து முடிக்கிறீர்கள். ஆம், அது மாத்திரமல்ல, வேலை நேரங்களிலும் இதை போட்டு நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு வியாதி நேரம், துன்ப நேரம், படுக்கைக்கு போகும் பொழுதும் கேட்கலாம். பயண நேரங்களிலும் கேட்கலாம். இது உங்களுக்கு ஆறுதலை தரும், வெற்றியை தரும், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண செய்யும், சோர்விலிருந்து விடுதலை தரும், மரணக்கட்டுகளிலிருந்து விடுவிக்கும் நம்மை. கர்த்தாவே, இது ஜீவ வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் வாசியுங்கள், தெய்வ மகிமையை ருசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நான் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 37ஆம் அதிகாரம். ஏசாயா 37. ஏசாயா 37. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்ட பொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்து அரண்மை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கிமையும் சம்பிரதாய செப்பனாவையும் ஆசாரிகளின் மூப்பரையும் ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியினிடத்திற்கு ரெட்டு உடுத்துகிறவர்களாக அனுப்பினான். இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளை பேறு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி அசீரிய ராஜாவாகிய நான் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக்கே சொன்ன வார்த்தைகளை உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாக இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீராக என்று எசேக்கியா சொல்ல சொன்னார் என்றார்கள். இவ்விதமாக எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர் எசேக்கியாவினிடத்தில் வந்து சொன்னார்கள். அப்பொழுது ஏசாயா அவர்களை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய ஊழியக்காரன் என்னை தூசித்தாதும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலே பயப்படாதையும். இதோ, அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கும் திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள் என்றார். அசீரியா ராஜா லாகீஷை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கை திரும்பி போய் அவன் லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். அப்பொழுது எத்தியோப்பியாவின் ராஜாவாகிய திராக்கா உம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல்ல கேள்விப்பட்டான். அதை கேட்டபொழுது அவன் எசேக்கியாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எட்ட ஒட்டாதே. இதோ, அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேள்விப்பட்டிருக்கிறாய். நீ தப்புவாயோ? என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத்சேனையும் பெலசாரில் இருந்த ஏதேனும் புத்திரரையும் அவர்களிடத்தில் தேவர்கள் தப்புவித்தது உண்டோ? ஆமாத்தின் ராஜாவும் அர்பாத்தின் ராஜாவும் செபர்வாயும் ஏனாக்குவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே சென்று சொல்லுங்கள் என்றார். எசேக்கியா ஸ்தானாதிபதிகளை கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்தவன் பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக பிரித்து, கர்த்தரை நோக்கி, சேனைகளின் கர்த்தாவே, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனே, நீர் ஒருவரே பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியை உண்டாக்குனீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்ந்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும். கர்த்தாவே, அசீரிய ராஜாக்கள் இந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தை நாசமாக்கி அவருடைய தேவர்களை நெருப்பிலே போட்டு விட்டது மெய்தான். அவைகள் தேவர்கள் அல்லவோ? மனுஷர் கைவேலையான மரமும் கல்லுந்தானே. ஆகையால் அவைகளை நீர்த்துளி ஆக்கினார்கள். இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பு நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே, அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிற வசனமானது, சியோன் குமார்த்தியாகிய கன்னியஸ்திரியை உன்னை இழுத்து
உன்னை பரிகாசம் பண்ணுகிறார். எருசலேம் குமாரத்தை உன் பின்னால் தலையை துலுக்குகிறார். யாரை நிந்தித்து தூசித்தாய்? யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய்? நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய். உன் ஊழியக்காரரை கொண்டு நீ ஆண்டவரை நிந்தித்து என் ரதங்களின் திரளினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபனோனின் சிகரங்களுக்கும் வந்து ஏறினேன். அதன் உயரமான கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரு விருட்சங்களையும் நான் வெட்டி உயர்ந்த அதன் கடை எல்லை மட்டும் அதன் செழுமையான வனம் மட்டும் வருவேன் என்றும், நான் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன் என்றும், உள்ளங்காலினால் அரணிப்பான இடங்களில் அகழிகளை எல்லாம் வரளவும் பண்ணினேன் என்றும் சொன்னாய். நான் வெகு காலத்திற்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மைகளாகும்படி நானே சம்பவிக்க பண்ணினேன். அதனால் அவைகள் குடிகள் கையிழைத்தவர்களாகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுகளுக்கும் பச்சிலைகளுக்கும் வீடுகளின் மேல் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரும் முன் தீர்ந்து போகும் பயிருக்கும் சமானமானார்கள். உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளிக்கிறதையும் அறிவேன். நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடினாலே நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன். உனக்கு அடையாளமாக இருப்பது என்னவென்றால், இந்த வருஷத்தில் தப்பி பயிராகிறதையும் 2ஆம் வருஷத்திலே தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். 3ஆம் வருஷத்திலே விதைத்து அறுத்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பீர்கள். யூத வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேரூன்றி மேலே கனி கொடுப்பார்கள். மீதியாக இருப்பவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சியோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஆகையால் கர்த்தர் அசீரிய ராஜாவை அவன் இந்த ஸ்தலத்துக்கு பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன்பாக கேட்கத்தோடே வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தம் என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கப்படும்படி இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்திலே 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் பொழுது இதோ அவர்கள் எல்லாரும் செத்து பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்பொழுது அசீரிய ராஜாவாகிய சனகரி பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோகின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அத்ரமலேக்கும் சாரேத்தியரும் அவனை பட்டயத்தினாலே வெட்டி போட்டு அர்ராத் தேசத்துக்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய ஏசராத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். அதிகாரம் 38. அந்த நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டாய், நீ மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தராகிய நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தள்ளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களுடைய 15 வருஷம் கூட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன். இது ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பார்வைக்கு பாகை இறங்கின சாயை 10க்கு பாகை பின்னிட்டு திருப்புவேன் என்றார். தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி கர்த்தர் செய்வார் என்பதுக்கு இது கர்த்தரால் எனக்கு உண்டான அடையாளமாக இருக்கும் என்று சொல்கின்றார். அப்படியே கடிகாரத்தில் இறங்கியிருந்த சூரிய சாயை 10 பாகை திரும்பிட்டு யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கி சொஸ்தமான போது எழுதி வைத்த போதாவது, நான் என் பூரண ஆயுசின் மகிமை மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல என்னை விட்டு பெயர்ந்து போகிறது. நெய்கிறவன் பாவை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன். என்னை பாவிலிருந்து அறுத்து விடுகிறார் என்று இரவுக்குள்ளே என்னை முடிவடையும் பண்ணுவேன். விடிய காலம் மட்டும் நான் எண்ணமிட்டு கொண்டிருந்தேன். அவர் சிங்கம் போல என் எலும்புகளை எல்லாம் நொறுக்குவார். இன்று இரவுக்குள்ளே என்னை முடிவடைய பண்ணுவீர் என்று சொல்லி
தம்மட்டை போலும் தகையுளான் குறியை போலும் கூவினேன், புறாவை போல புலம்பினேன். என் கண்கள் உயர பறக்கிறதுனால் பூத்து போயின. கர்த்தாவே, ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்றேன். நான் என்ன சொல்லுவேன்? அவர் எனக்கு வாக்கு அருளினார், அந்த பிரகாரமே செய்தார். என் ஆயுசின் வருஷங்களிலெல்லாம் என் ஆத்மா கசப்பை நினைத்து நடந்து கொள்ளுவேன் என்றேன். ஆண்டவரே, இவைகளினாலே மனுஷன் பிழைக்கிறார்கள். இவைகளெல்லாம் என் உயிருக்கு உயிராக இருக்கிறது. என்னை சொசம் பிழைக்கவும் பண்ணினீர். இதோ சமாதானத்தை பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு நீங்களாக்கினீர். என் பாவங்களிலெல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது. குழியில் இறங்குறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். கர்த்தர் உன்னை ரட்சிக்க வந்தார். ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்றி போடுங்கள், அப்பொழுது பிழைப்பார் என்று ஏசாயா சொல்லியிருந்தான். அப்படியே எசேக்கியா தான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கு அடையாளம் என்னவென்று கேட்டிருந்தான். அதிகாரம் 39. அக்காலத்திலே பாலதானின் குமாரனாகிய மெரோதாக் பாலதான் என்னும் பாபிலோனின் ராஜா எசேக்கியா வியாதிப்பட்டிருந்த ஆரோக்கியமானதை கேள்விப்பட்டு அவனிடத்திற்கு நிருபங்களை வெகுமானங்களையும் அனுப்பினான். எசேக்கியா அவைகளை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷ சாலைகளையும் வெள்ளியையும் பொன்னையும் சுகந்த வர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷ சாலைகளையும் உள்ள எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். எசேக்கியா தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்தில் வந்து, அந்த மனுஷர் என்னவென்று சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, பாபிலோன் என்னும் தூரதேசத்து என்னிடத்தில் வந்தார்கள் என்றான். அப்பொழுது அவன், உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, தன் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள். என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமில்லை என்றான். அப்பொழுது எசேக்கியாவை நோக்கி, சேனையுடைய கர்த்தரின் வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்பொழுது உன் வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீ பெறப்போகிற உன் சந்ததியாகிய உன் குமாரர்களும் சிலர் பாபிலோன் ராஜாவின் அரண்மனையின் வேலைக்காரனாக இருப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்பொழுது எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்றும் சொல்லி, என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். வாசிக்க வேண்டிய வேத பகுதியை நாம் வாசித்திருக்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் நீர் எங்களை இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியோடு எங்களை ஆசீர்வித்து வர்ற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தேவ மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளிலே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதித்து தந்து உம்முடைய அன்பை வெளிப்பட செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம் பிதாவே. ஆமே. இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.